டாடா சாந்தனு நாயுடு தெருநாய்களுக்காக தொடங்கிய பயணம். டாடா குழுமத்தின் நம்பிக்கைக்குரிய கைப்பிடியாக உயர்ந்த கதை. சாந்தனு நாயுடு ஷண்டானு நாயுடு என்பது ஒரு இளம் சமூக இரித்தாளர், இன்ஜினியர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அவர் ரதன் டாடாவின் நெருக்கமான நண்பர் மற்றும் உதவியாளர் ஆகவும் டாடா குழுமத்தில் முக்கிய பதவிகளை வகித்தவராகவும் அறியப்படுகிறார். அவரது வாழ்க்கை பயணம் சமூக சேவையின் மூலம் தொடங்கி டாடா குழுமத்தில் உயர்ந்த பதவிகளை அடைந்தது வரை மிகவும் சுவாரஸ்யமானது. கல்வி மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. சாந்தனு நாயுடு 1993ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவின் புனேவில் பிறந்தார். அவர் ஒரு 5ஆம் தலைமுறை டாடா குழும ஊழியரின் குடும்பத்தில் வளர்ந்தார். அவரது தந்தை டாடா மோட்டார்ஸில் பணியாற்றியவர். 2014இல் சாவித்ரிபாய் புலே புனே பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றார். பின்னர் 2016இல் அமெரிக்காவின் கார்னெல் ஜான்சன் மேலாண்மை பள்ளியில் M.BA பட்டம் முடித்தார். அங்கு அவர் ஹெம்மெட்டர் என்டர்பிரென்யூர்ஷிப் விருது மற்றும் ஜான்சன் லீடர்ஷிப் கேஸ் போட்டி போன்ற பல விருதுகளை வென்றார். மோட்டோபாஸ் மற்றும் சமூக சேவை. 2014இல் டாடா எல்க்ஸில் டிசைன் இன்ஜினியராக பணியாற்றும் போது சாந்தனு ஒரு சாலை விபத்தில் சிக்கும் தெருநாயை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இந்த அனுபவம் அவரை தெருநாய்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட தூண்டியது. அவர் மற்றும் அவரது நண்பர்கள் டெனிம் மற்றும் பிரதிபலிக்கும் பொருட்களை பயன்படுத்தி தெருநாய்களுக்கு பிரதிபலிக்கும் காலர்களை வடிவமைத்தனர். இந்த முயற்சி மோட்டோபாஸ் என்ற சமூக முயற்சியாக உருவெடுத்தது. இது இந்தியா, நேபாளம் மற்றும் மலேசியா உள்ளிட்ட 11 நகரங்களில் செயல்படுகிறது. தி பெட்டர் இந்தியா. ரதன் டாடாவுடன் நட்பு மற்றும் டாடா குழுமத்தில் பயணம். மோட்டோபாஸ் திட்டத்திற்கு நிதி தேவைப்பட்டதால் சாந்தனு தனது தந்தையின் ஆலோசனைப்படி ரதன் டாடாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். 2 மாதங்களில் ரதன் டாடா அவரை மும்பையில் சந்திக்க அழைத்தார். அந்த சந்திப்பு அவர்களின் நட்பின் தொடக்கமாக அமைந்தது. ரதன் டாடா சாந்தனுவின் முயற்சியை பாராட்டி மோட்டோபாஸ் திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கினார். பின்னர் சாந்தனு கார்னெல் பல்கலைக்கழகத்தில் M.BA படிக்க சென்றபோதும் இருவரின் நட்பு தொடர்ந்தது. 2018இல் சாந்தனு இந்தியா திரும்பியபோது ரதன் டாடா அவரை தனது உதவியாளராக நியமித்தார். jagranjosh.com. டாடா குழுமத்தில் பதவிகள் மற்றும் புதிய முயற்சிகள். சாந்தனு ரதன் டாடாவின் உதவியாளராக பணியாற்றிய போது பல புதிய முயற்சிகளில் ஈடுபட்டார். அவர் டாடாவின் இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்க உதவினார், மேலும் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்யும் முன் ஆய்வுகள் செய்தார். 2021இல் அவர் குட் ஃபெல்லோஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கினார். இது மூத்த குடிமக்களுக்கு இளைய தோழர்களை இணைக்கும் சேவையை வழங்குகிறது. இந்த முயற்சிக்கும் ரதன் டாடா தனது ஆதரவை வழங்கினார். ஐ கேம் அப்பான் அ லைட் ஹவுஸ், ஒரு நினைவுகள் புத்தகம். 2021இல் சாந்தனு ஐ கேம் அப்பான் அ லைட் ஹவுஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகம் ரதன் டாடாவுடன் அவரது அனுபவங்களை, அவர்களின் நட்பின் ஆழத்தையும் ரதன் டாடாவின் மனிதாபிமானத்தையும் வெளிப்படுத்துகிறது. தற்போதைய நிலை. 2025இல் சாந்தனு நாயுடு டாடா மோட்டார்ஸில் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் பிரிவின் தலைவராக, ஜெனரல் மேனேஜராக நியமிக்கப்பட்டார். இது அவரது தந்தை டாடா மோட்டார்ஸில் பணியாற்றியதை நினைவூட்டுகிறது. எனவே அவர் இது ஒரு முழுமையான சுற்றுப்பாதை எனக் கூறினார். சாந்தனு நாயுடுவின் வாழ்க்கை சமூக சேவை, தொழில்நுட்பம் மற்றும் மனிதாபிமானத்தின் இணைப்பை பிரதிபலிக்கிறது. அவரது ரதன் டாடாவுடன் உள்ள நட்பு தலைமுறைகளை கடந்து ஒரு உதாரணமாக உள்ளது. ஆன்மீக செய்திக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி.